வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சத்தான ராகி இனிப்பாடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல கால்சியம் சத்தும் இரும்பு சத்து மிக்க இந்த ராகி அடை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாங்க, கேழ்வரகு மாவு. 1/2 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் நல்லா இந்த போல் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் இதை தூள் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இதை போட்டுக்கலாங்க. நல்லா கரண்டியில் இது போல் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அதை இன்னொரு பேனில் வடிகட்டிக்கலாங்க. இப்போ இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியில் நல்லா இது போல் கிளறிக்கலாம். இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாவும் வெள்ளைப்பாகும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கரண்டியில் இந்த போல் கிளறிக்கலாம். இப்போ இதை போல் நல்லா ஒட்டாமல் உருண்டு வரும்போது நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம தண்ணியில் தொட்டு இதில் எடுத்து பார்த்தா ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நெய் கலந்து வச்சுக்கலாம். அதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு எண்ணெய் தடவின பாலித்தீன் ஷீட்டில் வச்சு இது போல் தட்டிக்கலாங்க. கொஞ்சம் திக்காகவே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்ச பிறகு நம்ம அதை இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அது வெந்ததும் திருப்பி இன்னொரு பக்கமும் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க.
இந்த ராகி இனிப்பு அடையில் நல்ல கால்சியம் சத்து நிறைய இருக்குங்க. இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த சத்தான டேஸ்டியான ராகி இனிப்பு அடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.